ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம் இந்த ஆண்டு 2025 எப்போ வருது, இந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆடிப்பூரம்னா என்ன, நம்ம வாழ்வில் நமக்கு அதிசயங்கள் நிகழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் வழிபாடு அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுற மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பூரம். பார்வதி தேவியுடைய அருளை பெறணும் அப்படின்னு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதம் எல்லாம் வழங்கப்படும். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆடியில் வரும் பூர நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடப்படுற ஒரு உற்சவம் தான் இந்த ஆடிப்பூரம். இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக சொல்லப்படுது. அதனால தான் இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுது. இந்த ஆடிப்பூர விழா 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் தான் இந்த ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுது. ஆடிப்பூரம் அதாவது ஆடிப்பூர நாளில் பார்வதி தேவி பூமிக்கு பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக பக்தர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் ஆடிப்பூரத்தன்னைக்கு கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும். பூக்கள், விளக்குகள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் வளையல்கள் மற்றும் அழகான ஆபரணங்களால் அம்மனை அலங்காரம் செய்வாங்க. அம்மனுக்கு பட்டாடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்காரம் செஞ்சு பார்ப்பாங்க. இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்கிறது. சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆரத்தி பூஜைகளை கோவில்களில் செய்வாங்க. பெண்களுக்கு கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக கொடுப்பாங்க. அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழே பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தான் இந்த ஆண்டாள். அவர் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார். கோதை சிறு வயதிலிருந்தே கண்ணனின் தீவிர பக்தையாக இருந்தார். அவர் திருப்பாவை என்ற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார். அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தார். ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக நம்ம கொண்டாடுறோம். ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பைத்தான் இந்த நாள் நினைவுபடுத்துகிறது. ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுங்க. ஆடிப்பூரம் அன்னைக்கு ரங்கமன்னாருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார். வைணவ திருத்தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆடிப்பூரத்தினுடைய சடங்குகள் மற்றும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடுவது ஒரு புனிதமான பாரம்பரியம். இந்த நாள் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள். அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வாங்க. இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதே போல அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் மற்றும் சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல பார்க்க முடியாத நல்ல அதிசயங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இப்படிப்பட்ட விசேஷங்கள் நிறைந்த இந்த ஆடிப்பூர விழா 2025 எந்த அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருகின்றது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு துவங்கி ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை இந்த பூர நட்சத்திரம் இருக்கின்றது. அந்த அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு 28ஆம் தேதி சதுர்த்தி திதியும் இருக்கிறதால அந்த அன்னைக்கு நாக சதுர்த்தியும் வருகின்றது. திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் நாகர்கள் இருக்கும் அந்த கோவில்களுக்கு போயிட்டு விநாயகருடன் இருக்கும் நாகர்கள் இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு காலையில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தண்ணியால் முதல்ல நாகர்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பழமாகட்டும் இல்லது வீட்டில் கொழுக்கட்டைகள் ஏதாவது செஞ்சிங்கனாலும் அதையும் கொண்டு போய் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆண்டாள் ஆடிப்பூரம் விழாவில் நீங்கள் கலந்துக்கோங்க. இரட்டிப்பு பலன்களை பெறலாம் அந்த அன்னைக்கு நீங்கள்.
இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி போய் நாகர்களுக்கு பால் ஊத்துறதாலையும், அடுத்த நாள் கருட பஞ்சமியில் நீங்கள் போயிட்டு அதே கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதாலையும், உங்களுடைய சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக செய்கிற பூஜை அது. அதோடு இல்லாமல் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நாகர்களுக்கு பால்லாம் விட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த மண்ணினுடைய அந்த புற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு நெத்தியில் வச்சு விட்டீங்கன்னா நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் காலையில் இந்த நாகர்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த புத்து மண்ணை எடுத்து நீங்கள் வயிற்றில் தடவிக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி சாயங்காலம் போயிட்டு ஆடிப்பூர விழாவிலையும் கலந்துக்கோங்க. நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நாக சதுர்த்தியும் ஆடிப்பூரமும் இணைந்து வர்றதால விநாயகரையும் நாகர்களையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது சிறப்பு அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.